ஹாய் இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு எவ்ரி ஒன். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய மில்லியனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக் மேலே 1000 மடங்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்கன்னா அது எப்படி? அதில் ஒரு 2 ஸ்டாக் நம்ம எடுத்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறோம். அண்டு இது வந்து லக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் வைக்கிறாருன்னா அவருக்கு எந்தளவுக்கு ஷூரிட்டியாக தெரியும் இந்த ஸ்டாக் மேலே போகும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் வச்சு தான் அவங்களோட வருங்கால கோல் வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ ஒரு 100 ஸ்டாக் வச்சுட்டு அந்த 100 ஸ்டாக்கில் 5 ஸ்டாக்கோ உங்களுக்கு வந்து ஒரு 10 மடங்கு 20 மடங்கு ஏறுதுன்னா அதுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. பட் நீங்கள் மொத்த கேபிட்டலும் அந்த 3 ஸ்டாக் மேலே போட்டு 3மே வந்து 10 மடங்கு 20 மடங்கு ஏறிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ அது மாதிரி ஒரு 2-3 ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களோட இப்போ உள்ள காம்படிட்டரை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். டைட்டன் கம்பெனி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ஒரு டாடா நிறுவனத்தோட கம்பெனி மற்றும் அந்த கம்பெனியோட ஒரு காம்படிட்டராக வரதுக்கான வாய்ப்பு வந்து நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே நம்பர் 1 டைட்டனில் இருக்குது, பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் 5th நம்பரில் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் பிஇ பாருங்கள் 79, இங்கே பிஎன்ஜியோட 23. இவங்களோட ஆர்ஓஇ பாருங்கள் 31 அண்ட் பிஎன்ஜியோட 25 நெருங்கி வருது. வேறு எந்த ஜுவல்லரி கம்பெனிக்கும் இந்த அளவுக்கு நெருங்கி வரல. அண்ட் சேல்ஸ் க்ரோத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டனை காட்டிலும் வந்து இவங்க அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா இது ஸ்மால் சைஸ் கம்பெனி, இவங்களோட க்ரோத் வந்து அதிகமாக தான் இருக்கும். ப்ராஃபிட்டை பாருங்கள், டைட்டன் 28 சேல்ஸ் க்ரோத் பண்ணி ப்ராஃபிட் வந்து 14 பண்ணியிருக்கு. இங்கே பிஎன்ஜி வந்து 44 பண்ணி 56 ஆகிருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து 10 மடங்கு உயர்ந்துருங்க. அந்த மார்ஜனை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டைட்டன் வந்து 10.53 இருக்குது, இவங்களோட மார்ஜன் வந்து 6.3 இருக்குது. ஆல்ரெடி இவங்க மார்ஜன் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, 4லேருந்து 6.3 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷத்தோட சேல்ஸ் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்குது. டைட்டன் வந்து 30%, இங்கே வந்து 15% இருக்குது. பட் 13% டைட்டன் பண்ணாலும் 50% ப்ராஃபிட் க்ரோத், இவங்க 15% பண்ணாலும் 81% ப்ராஃபிட் க்ரோத்தில் வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் கோல்டோட ரேட்டில் நிறைய வேரியேஷன் இருந்ததால் அதுக்கான அடிஷ்னல் இவங்களோட அந்த ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் ஆர்ஓஇ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டைட்டனை போலவே ஒரு கம்பெனி உருவாகுது. அண்ட் இவங்களோட ப்ரைஸ் வந்து பெருமளவுக்கு விழுந்து போயிருக்கு. ஓகே கேஸ், நம்ம இப்போ பார்த்த மாதிரி டைட்டனை போல் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வரக்கூடிய காலங்களில் அவங்களோட க்ரோத் அண்ட் இந்த மார்ஜன் வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது நிறைய இன்வெஸ்டர் வந்து இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சேல்ஸ் க்ரோத் கண்டினியூ ஆச்சுன்னா ஓகே. அண்ட் இது வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டிங் கால் இல்லை, இது நம்ம எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ணல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்களோட ஃபண்டமெண்டல் அட்வைஸரை நீங்கள் அணுகி இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்டு கமெண்ட்டில் உங்களோட டவுட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.